ஹலோ மக்களே! ஸோ ஈத் கழிச்சு நெறைய வேலை இருந்ததால விளாக் கன்டினியூஸா போட முடியாம போச்சு. ஸோ ஈத் விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஈத் அன்னைக்கு காலையில கிளம்பி ரெடியாகி அக்கா வீட்டுக்கு போயாச்சு. பிகாஸ் அங்கே தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ முதல்ல போய் எல்லாருக்கும் ஒரு சலாமை போட்டுட்டு மேலே போய் குட்டி நஹியான் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் மட்டும்தான் தோப்பு போடுவீங்களா? நானும் போடுவேன்னு சொல்லியிருந்து அவரும் குட்டியாக ஒரு தோப்பு க்யூட்டாக போட்டிருந்தாரு. ஸோ அவரையும் பார்த்துட்டு ஈத்க்காக சிம்பிளாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க வீட்டில். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கியோஸ்லேயும் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஊர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் தொழுவ கிளம்பியாச்சு. ஸோ தொழுவறதுக்கு நம்ம ஊர் மாதிரி இங்கே திடலும் இருக்குது. ஸோ பார்க்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் யூஷுவல் மாஸ்க்லேயும் நடக்கும். நாங்கள் அன்றைக்கி மாஸ்க் தான் போயிருந்தோம். பிகாஸ் பார்க்கில் போய் நம்மளால் 1 மணி நேரம் அந்த சில் வெதரில் உட்காந்துருக்க முடியாது. ரொம்ப சிலுப்பாயிடும், சளி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன பசங்கள்லாம் இருக்கிறதால எதுக்கு ரிஸ்க்குன்னு மாஸ்கே போயாச்சு. ஸோ எல்லோரும் தொழுவை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துக்க ஆரம்பித்தாச்சு. அண்ட் எல்லாருமே வீட்டுக்கு அகெயின் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சலாம் கொடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் என்னென்னா பசங்க எல்லாரும் ரொம்ப நாளாக தோப் பிளானை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அசார்லாம் 1 மந்த்க்கு முன்னாடி இந்த பிளான் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பெருநாக்கு எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அவங்களோட தோப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பாயாசத்தை போட்டுட்டு பெரிய மனுஷன்ற முறையில் ஒருத்தர்கிட்ட ஈது காசு கேட்டிருந்தோம். அவர் அதுக்கு என்ன சொன்னார்? Come to England. தரமாட்டானா? அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ? இப்படிலாம் பில்டப் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் காசு வந்த பாடு இல்லை. ஓகே, ஃபன்னெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தபடியாக ஃபோட்டோ எடுக்கவும் கிளம்பியாச்சு. அந்த குளிர்லேயும் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ, கப்புள் ஃபோட்டோ, டிபிக்கு ஃபோட்டோன்னு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ஃபோட்டோ ஷூட்டே ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டவும் போயிருக்கும். அப்புறம் மழை கெடுத்துடுச்சு. ஸோ எல்லோரும் உள்ளே போயிட்டோம். இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப சில்லுன்னு வேறு இருந்தது. நெக்ஸ்ட்டு எல்லோரும் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் சாப்பாடு வீட்டில் செய்யலை, ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெளியே. பிகாஸ் இத்தனை பேருக்கு அக்காமடேட் பண்ண என்கிட்ட பாத்திரம் கிடையாது. நெக்ஸ்ட் அடுப்பு இல்லை. சரி, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பித்தோன்னா 2 சட்டியில் கூட வச்சு சமைக்க ஆரம்பித்தோன்னா நாளைக்கு ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ பர் ஹெடுக்கு 15 pounds ஆச்சு. இட் வாஸ் ரீசனபிள். அண்ட் அதில் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் 65 அண்ட் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் செம பசி. அதனால் நடுவில் வந்த உடனே ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் வெறி குண்டு அது கை வச்சு எல்லோரும் எடுத்து சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் பாயை வச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு ஒரு வழியாக. எல்லாரும் பசியில் இருந்ததால் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாருக்குமே நல்லா பத்துச்சு, சாப்பாடும் நல்லா இருந்தது. எப்பயும் நாங்கள் ஆர்டர் பண்ணுற இடத்துல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் தூங்கவும் கிளம்பியாச்சு. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. அண்ட் இப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஈத் யூகேல நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஈடு போச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அசார் அண்ட் சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.